ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, இந்த வராகி அம்மா மேல நீ பக்தியும் பாசமும் இருப்பதெல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சில சமயங்கள்ல உன்னையும் மீறி நிஜமாவே இந்த வராகி அம்மா இருக்கதான் இருக்காங்களா, அல்லது சும்மாவே எல்லாரும் சொல்றாங்களா? நம்ம வேண்டுதல் வச்சு இத்தனை நாள் ஆகியும் இன்னும் எதுவுமே நடக்கலையே. நம்ம வேண்டுதல்களும் விருப்பங்களும் ஏன் இப்படி நிறைவேறாமலே இருக்கு? இந்த தாய்க்கு சக்தி இருக்கா என்னன்னு நீ என் மீதே சில சமயங்களில் யோசனைகளை வைக்கிறாய் தானே? முதல்ல உண்மையான பக்தி எங்க இருக்குதோ அங்கதான் நான் இருப்பேன். எந்தவித சந்தேகமும் குழப்பமும் இல்லாம ஓ மனசை முழுவதுமாக என்னிடம் ஒப்படைத்து விடு என் செல்லமே. என் மீதான பக்தி முழு மனதோடு கூடிய உண்மையாக இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் என்னால நிறைவேற்றி கொடுக்க முடியும். இப்போ நான் உனக்கு நல்லது செய்வேன் நம்பிக்கையோட இந்த பதிவை கேள். இதை கேட்ட நொடியே எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாய் நடக்கும்படி நான் செய்து முடிப்பேன். நீ நினைச்சதை விட சிறப்பாக உன்னை ராஜ வாழ்க்கையில் நான் வாழ வைப்பேன் என் செல்லமே. மகிழ்ச்சிங்கிறது உன்கிட்ட இருக்கிறதையோ அல்லது நீ யாருங்கிறதையோ சார்ந்தது கிடையாது. நீ நினைக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்துதான் உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி கிடைக்கும். வீட்டுல அமைதியா இருக்கும், சாதாரணமா எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு யாராவது ஏதாவது ஒரு விஷயத்த முதல்ல எடுத்து பேச ஆரம்பிப்பாங்க. அதை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் அதில் ஒவ்வொரு விஷயம் இருக்கும், ஒவ்வொரு கவனம் இருக்கும், ஒவ்வொரு சிந்தனைகள் இருக்கும், ஒவ்வொருத்தருடைய தீர்ப்பும் அதுல வேற மாதிரி இருக்கும். அதை பொறுத்து தானே திடீர்னு பிரச்சனைகள் வருது. ஆக வீடு என்னவோ அமைதியா தான் இருக்கு, அதில் வரக்கூடிய மனிதர்களின் சிந்தனைகள் பொறுத்துதான் அந்த வீடு அமைதியா இருக்கதும் பிரச்சனைகள் கொண்டதாகவும் மாறுது. இப்போதாவது புரிந்து கொள்கிறாயா? நீ நினைக்கக்கூடிய விஷயங்களும் நீ பேசக்கூடிய விஷயங்களும் தான் உன் வாழ்க்கையில உனக்கு மகிழ்ச்சியையும் பிரச்சனைகளையும் கொடுக்குது. ஆக உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுமா இல்ல சண்டையா இருக்கணுமாங்கிறத நீதானே முடிவு செய்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு நினைச்சீனா இந்த வராகி அம்மாவின் மேல நம்பிக்கை வை. இல்லை என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சீனா உன் இஷ்டத்திற்கு உன் வேலைகளை செய். எது எப்போது எப்படி நடக்கணுமோ அதன்படி நடந்து போய்கொண்டே இருக்கும் என் செல்லமே. உண்மை என்னன்னு தெரியுமா? துன்பம் எதுவும் உன்னை பிடிச்சு வச்சுக்கல. நீதான் துன்பத்தையும் துயரத்தையும் பிரச்சனைகளையும் போற வழியில பிடிச்சு இழுத்து வச்சுக்கிட்டு அதையே யோசிச்சுக்கிட்டு அதுலயே உழன்று தவிக்கிறாய். எப்போதும் துன்பத்தையும் பிரச்சனைகளையும் அதன் போக்குல விட்டுட்டு ஓ வாழ்க்கையை நீ சந்தோஷமா வாழ்றதுக்கான வேலைகளை பார். ஒருவன் நல்லதை செய்தால் அதை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய ஆளாக இருக்கணும். அதன் மூலம் தானே இன்பம் கிடைக்கும். நீ என்னவோ தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத விஷயங்களையும் தூக்கி சுமந்து அதை பத்தி பேசி சண்டை போட்டு ஏன் தேவையில்லாத வருத்தங்களையும் மன வருத்தங்களையும் தூக்கி சுமக்கிற? எப்போதும் நல்லது செஞ்சா எப்போதும் நல்லதை பேசினா அந்த குடும்பமே இன்பமயமாக இருக்கும் அல்லவா? உன் வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னா உன் குடும்பத்தில் அமைதியும் தவளணும்னா நான் சொல்றபடி செய். உனக்குன்னு சில கடமைகளும் பொறுப்புகளும் வேலைகளும் இருக்கு. அதுல நல்ல அதுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து அதன் வேலைகளை செய்ய பாரு. ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு எப்படியாவது முன்னேறணும் என்கிற எண்ணமும் லட்சியமும் உனக்குள் இருக்கும்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை பேசவும் சிந்திக்கவும் உனக்கு நேரமே இல்லாமல் போய்விடும் என் செல்லமே. அது மட்டுமல்ல, ஓ வாழ்க்கைக்கு விளக்கேற்றியதற்கு எத்தனையோ பேர் காரணமா இருந்திருக்காங்க. அதே போல இன்னொருத்தர் யாராவது ஒருவருக்கு உதவி தேவைப்படும் போது அவர்கள் வாழ்வில் நீ விளக்கேற்றுவதன் மூலமாக அந்த விளக்கின் ஒளியானது உன் வாழ்க்கை பாதையையும் பிரகாசமாக மாற்றும். எப்படின்னு கேக்குறியா? நீ அவர்களுக்கு செஞ்ச உதவியின் நன்மையின் மூலமாக உன் வாழ்விலும் நான் பல நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன். உன்னுடைய வேலையும் சரி, உன்னுடைய வார்த்தைகளும் சரி, உன்னுடைய செயல்களும் சரி, எப்போதுமே உனக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி பயனுள்ளதாக இருந்தாலே மகிழ்ச்சி தானாக வந்துவிடும் என் செல்லமே. நீ உனக்கு மனமு வந்து ஒருத்தருக்கு உதவி செஞ்சுதான் பாரு, உன் மனசு அன்னைக்கு முழுவதும் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப திருப்தியா இருக்கும். ஏனென்றால் மற்றவர்களுக்கு உதவுவது என்பது அவ்வளவு பெரிய செயல் என் செல்லமே. மனக்கசப்பு இல்லாமல் மன வருத்தம் இல்லாமல் எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் நீ உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினாலே அமைதியும் நிம்மதியும் உன் வாழ்வில் தவழ்ந்து கொண்டிருக்கும். ஒரு மனிதனுடைய சொந்த மனமே அவனை கெட்ட வழிகளுக்கும் காட்டும், நல்ல வழிகளிலும் இழுக்கும். ஆனா நீதான் எந்த வழியில போகணும்னு முடிவு செய்யணும். உனக்கு வேறு எதிரிகள் யாருமே தேவையில்லை என் செல்லமே. ஓ மனசே சில நேரங்கள்ல உனக்கு எதிரி போலதான் வேலை செய்து தேவையில்லாத விஷயங்களை உன்னை சிந்தனை செய்யும்படி உன் மூளைக்கு வேலை கொடுக்குது. அதே போல தேவையில்லாத பிரச்சனைகளை நீ பேசும்படி உன் வாயையும் செய்ய வைக்குது. மனசை உன் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு நல்ல வார்த்தைகளை தேவையான வார்த்தைகளை பேசும்படியும் நல்ல செயல்களை பற்றி சிந்திக்கும்படியும் உன் வாழ்க்கையை அமைச்சுக்கோ.
ஞானமும் கட்டுப்பாடும் இல்லாமல் 100 வருஷம் வாழ்றது சந்தோஷம் கிடையாது. ஞானத்தோடும் தியானத்தோடும் சிறப்பான வேலைகளோடும் நல்ல சிந்தனையோடும் ஒரு மனிதன் வாழக்கூடிய ஒரு நாள் வாழ்க்கையும் சிறப்பானது தானே. உன் வாழ்வில் அறியாமையால் நீ செய்த தவறுகளை விட்டு விலகி நின்று நல்ல யோசனையோடும் நல்ல சிந்தனையோடும் உன் வாழ்க்கையை முன்னோக்கி எடுத்துட்டு போ. எது உன்னை தடுத்து நிறுத்துதுன்னு புரிஞ்சுக்கிட்டாலே சரியான பாதையில் நீ பயணம் செய்து விடலாம் அல்லவா. உன் மனசுல தூய்மையும் செயல்களில் கருணையையும் வச்சுக்கிட்டு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ ஆரம்பி. அதன் மூலமாக அமைதியும் மகிழ்ச்சியும் உன் வாழ்வில் இருக்கும் என் செல்லமே. கடந்து போன நேரம் என்பது ஒருபோதுமே உன் வாழ்க்கையில திரும்பி வர போறதில்ல. தெளிவா இனி நடக்க வேண்டிய வேலைகளை நினைச்சுக்கிட்டு குறிக்கோளை மட்டுமே ஞாபகத்துல வச்சு முயற்சி செய். நீ நினைத்தது அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும். உன் வாழ்க்கையில உன்னை சுற்றி இருக்கக்கூடிய போலியான நபர்களை கண்டறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் உனக்கு சில இழப்புகளை கொடுத்தேன் என் செல்லமே. நீ சில விஷயங்களை இழந்து நிற்கும் போது உன்னை சுத்தி இருந்தவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு யோசிச்சு பாரு. அதன் மூலமாகவே இந்த உலகையும் இந்த உலகத்தை பற்றி மனிதர்களையும் நீ புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். எல்லாவற்றையும் காரணத்தோடு செய்யும் நான் உன் வாழ்க்கையில் நீ முதலிடத்திற்கு வருவதற்கான வேலைகளையும் நீ அறியாமலேயே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் செல்லமே. தேவையில்லாம உன் வாழ்வில் நீ ஆசைகளுக்கு முதலிடம் கொடுத்தால் அதுவே உன்னை இறுதி இடத்திற்கு தள்ளிவிடும். எது அவசியமோ எது தேவையோ அதை பற்றி மட்டும் சிந்தனை செய். தேவையல்லாத விஷயங்களை நீ சிந்திக்கவும் வேண்டாம். தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிக்கவும் வேண்டாம். வாழ்க்கைக்கான விஷயங்களை யோசிச்சு பொறுமையா நிதானமா செய்யணும். ஏன்னா சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் என்பது அற்பமான ஆயுதம். அந்த அற்பம் உனக்கு வேண்டாமென் செல்லமே. எப்போதும் நிதானத்தோடும் சிந்தனையோடும் உனக்கான விஷயங்களை பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பி. தோல்வி உன்னை நெருங்காமல் வெற்றி என்பது உன்னிடம் எப்போதும் இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். தோல்வியை நினைச்சு வருத்தப்பட்டு நீ இதயத்திற்கு வேலை கொடுக்காதே. அதே போல வெற்றி பெற்ற பிறகும் நான் தான் ஜெயிச்சிட்டேன்னு உன் தலைக்கு ஆணவம் எனும் பாரத்தையும் கொடுக்காதே என் செல்லமே. எத்தனையோ வழிகளையும் வேதனைகளையும் அனுபவிச்ச உன் வாழ்க்கையில இப்போது உனக்கான சந்தோஷத்தையும் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் நீ பெறப் போகிறாய். உன் வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகுது என் செல்லமே. நீ அழுத நாட்களையெல்லாம் நினைச்சு இப்போ சிரிக்க போற. ச்சே, இந்த விஷயத்துக்கா நான் அழுதேன், இந்த விஷயத்துக்கா நான் கவலைப்பட்டேன், இதுவா பிரச்சனையா மாறுச்சுன்னு சில கசப்பான விஷயங்களை நினைத்து நீ சிரிக்கத்தான் போகிறாய். அதே நேரத்துல சின்ன வயசுல நீ சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா அனுபவிச்சு வாழ்ந்த நாட்களை நினைச்சு அந்த வாழ்க்கையெல்லாம் மறுபடியும் அமையுமான்னு கண்கலங்கி அழுகவும் போகத்தான் போகிறாய் என் செல்லமே. அழுத நாட்களை நினைச்சு சிரிப்பதும் சிரித்த நாட்களை நினைத்து அழுவதும் தானே மனித வாழ்க்கை. எல்லாமே அப்படிதான்னு நடக்கிற விஷயத்தை ஏத்துக்கோ. எல்லாத்தையும் விட நீ நினைவுல வச்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? எண்ணம் போல்தான் வாழ்க்கை. உன் எண்ணம் உயர்வானதாகவும் சிறப்பானதாகவும் எல்லாருக்கும் நல்லது நினைக்கும் வகையிலும் இருந்தால் நிச்சயமா உன் வாழ்க்கையை நீ நினைச்சது போல அமைதியாய் அன்பாய் அழகாய் வெற்றிகரமாய் வாழலாம். உருண்டு கொண்டே இருக்கும் இந்த உலக உருண்டையில் நிலையானது என எதுவுமே இல்லை என் செல்லமே. முடிஞ்ச வரைக்கும் நீயாவது நிலையாக இருக்கப்பார். உன்னுடைய செயல்களும் சிந்தனையும் உன்னுடைய பேச்சும் உன்னுடைய முயற்சியும் நிலையானதாகவும் நிரந்தர வெற்றியை கொடுப்பதாகவும் இருக்கும்படி பார்த்துக்கொள் என் செல்லமே. யாரோ ஒருத்தர் சிறு தவறு செஞ்சிட்டாங்கன்றதுக்காக அவங்கள விட்டு விலகி போக நினைக்காத. கடைசியில அது உன் வாழ்க்கையில நீ செஞ்ச பெரும் தவறாக மாறி போய்விடும். முடிஞ்ச அளவுக்கு மறக்கவும் மன்னிக்கவும் கற்றுக்கொள். அது எல்லா இன்பங்களையும் உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கும் என் செல்லமே. நீ செய்த தவறுக்கு எப்படி தண்டனை கொடுத்தேனோ அதே போல நீ செய்த நன்மைக்காகவே இப்போது உனக்கான உதவிகளையும் உன் வராகியம்மா நானே உன்னை தேடி வந்து செய்ய போறேன்.